தமிழ்நாடு முழுவதும் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாம்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முகாம்களுக்கு வருவோரை குடும்பத்தினராக கருதி சேவை வழங்க அறிவுறுத்தினார். ஏழை எளிய மக்களுக்கும் உயர்தர மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்து நோயில்லா தமிழ்நாட்டை உருவாக்கும் வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை சாந்தோமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நான் நலம், நீங்கள் நலமா என கேட்டு உரையை தொடங்கினார். உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் மக்கள் பணியே தனக்கு முக்கியம் என்று கூறியவர், தனக்கு நோய் இருந்தாலும் மக்களை சந்தித்தால் அது குணமாகிவிடும் என்று நெகிழ்ச்சி தெரிவித்தார். மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பின பிறகு தலைமைச் செயலக அலுவலகத்துக்கு சென்று என்னுடைய வழக்கமான பணிகளை தொடங்கினோம். அப்போது என்னோட செயலாளர்கள் கூட சொன்னாங்க, வெளி நிகழ்ச்சியெல்லாம் ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. மக்கள் பணியை செஞ்சால் அதுவே என் உடல்நலத்தை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லித்தான் இங்கே வந்திருக்கிறேன். நாட்டு மக்களுடைய நலன் காக்கக்கூடிய நிகழ்ச்சி, நாட்டு மக்களுடைய நலன்தான் என்னுடைய நலன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம்களுக்கு வருவோரை குடும்பத்தில் ஒருவராக கருதி மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். என்னன்னா, அதில் ஒரு குறிப்பிட்டிருந்தார், மருத்துவமனைக்கு வரவங்களை எல்லாம் நோயாளிகள் அழைக்கக்கூடாதுன்னு குறிப்பிட்டிருந்தார். அதுவும் சரிதான். ஏன்னா எல்லாருக்கும் உடல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அதுக்காக அவங்க நோயாளின்னு சொல்லிடக்கூடாது. மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வரவங்களை மருத்துவ பயனாளிகளும் நாம் பார்க்கணும். இந்த முகாமுக்கு வர மக்களையும் மருத்துவ பயனாளிகளாகத்தான் நீங்க பார்க்கணும். அடுத்து, மருத்துவ பணியாளருக்கு நான் சொல்லிக்கிறது, உங்க குடும்பங்களில் ஒருத்தரா வந்தா எப்படி கவனிப்பீங்களோ அதே மாதிரி இந்த முகாம்களுக்கு வர்றவங்களையும் அக்கறையோடு பரிவோடு நீங்க கவனிச்சுக்கணும். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதுமாக 1256 உயர்தர மருத்துவ மையங்களில் 17 சிறப்பு மருத்துவத் துறைகளின் கீழ் கட்டணமில்லா சேவைகள் வழங்கப்படுகின்றன. சனிக்கிழமை தோறும் நடைபெறும் முகாம்களில் சித்தா, ஆயுர்வேதம் உள்ளிட்ட இந்திய மருத்துவ முறைகளும் இடம்பெற்றுள்ளன. இரத்த பரிசோதனை, இசிஜி, எக்ஸ்ரே, மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட அனைத்து பரிசோதனை முடிவுகளை கொண்ட மருத்துவ கோப்புகள் ஒரே நாளில் வழங்கப்படும். கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மக்கள் தொகை 10 லட்சத்துக்கும் குறைவான 19 மாநகராட்சிகளில் 57 முகாம்கள், மக்கள் தொகை 10 லட்சத்துக்கும் அதிகமாக உள்ள 5 மாநகராட்சிகளில் 120 முகாம்கள் நடத்தப்படவிருக்கின்றன. முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யாதவர்களும் இந்த முகாமை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.